சூப்பரான முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும், அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது மாற்றினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கூடவே 7 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கு இந்த காய்கறி அளவானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா நல்லா எண்ணெயில் ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்ப நல்லா காயில் உப்பு சார்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெயில் வதங்கி கலர் பார்த்திங்கன்னா நல்லா தகதகன்னு இருக்குது. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்படியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வற்றி நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டிங்கன்னா இன்னும் திக்காயிரும், சூப்பராயிரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, முருங்கைக்காய் கத்திரிக்காவே போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.